ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கீர்த்திக். இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் மிலிட்ரிக்கும் பாகிஸ்தான் மிலிட்ரிக்கும் கம்பேரிசன் பார்க்கலாம் வாங்க. ரீசெண்டாக நடந்த டெரர் அட்டாக்னால எல்லையில ரொம்ப பதட்டமான நிலை இருக்கு. அதனால இந்தியாவோட பலம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் மிலிட்ரி ரேங்கிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்தியா மிலிட்ரி ரேங்கிங்ல 4th பிளேஸ்ல இருக்காங்க. அதுவே பாகிஸ்தான் 12th பிளேஸ்ல இருக்காங்க. இந்தியா அவங்க டிஃபென்ஸ் பட்ஜெட்ல 79 பில்லியனை ஆர்மிக்காக ஒதுக்கி இருக்காங்க. பாகிஸ்தான் 7.6 பில்லியன் மட்டும்தான் ஒதுக்கி இருக்காங்க. ஆக்டிவ் சோல்ஜர்ஸ்னு பார்த்தா இந்தியா கிட்ட 14.5 லட்சம் சோல்ஜர்ஸ் கிட்ட இருக்காங்க. இதுவே பாகிஸ்தான் கிட்ட 6,50,000 சோல்ஜர்ஸ் தான் இருக்காங்க. ஏர்கிராஃப்ட்னு எடுத்துக்கிட்டா இந்தியா கிட்ட 2200க்கும் மேல இருக்கு. அதுவே பாகிஸ்தான் கிட்ட 1300க்கு மேல இருக்கு. ஃபைட்டர் ஜெட்னு வந்தா இந்தியா கிட்ட மொத்தம் 513 ஃபைட்டர் ஜெட் இருக்கு. இதுல ரஃபேல், தேஜஸ், Su-30 எல்லாம் அடங்கும். அதுவே பாகிஸ்தான் கிட்ட 328 ஃபைட்டர் ஜெட் இருக்கு. இதுல F-16, JF-70 அடங்கும். இந்தியா கிட்ட மொத்தம் 899 ஹெலிகாப்டர்ஸ் இருக்கு. இதுவே பாகிஸ்தான் கிட்ட 373 தான் இருக்கு. அட்டாக் ஹெலிகாப்டர்னு வந்தா இந்தியா கிட்ட 80 இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட ஒரு 57 ஹெலிகாப்டர்ஸ் இருக்கு. கிரவுண்ட் பேட்டில மிக முக்கியமான பீரங்கிகள்ல இந்தியா கிட்ட 4200 கிட்ட இருக்கு. இதுல T-90 பீஷ்மா, அர்ஜுன் போன்ற பீரங்கி குறிப்பிடத்தக்கது. இதுவே பாகிஸ்தான் கிட்ட 2627 பீரங்கிகள் இருக்கு. இதுல அல் கலீத், T-90 போல முக்கியமான பீரங்கிகளும் இருக்கு. ஆர்மர்டு வெஹிக்கிள்னு எடுத்துக்கிட்டா இந்தியா கிட்ட 1.48 லட்சம் வெஹிக்கிள் இருக்கு. இதுவே பாகிஸ்தான் கிட்ட 17,500 வெஹிக்கிள் தான் இருக்கு. அப்படி நேவி பக்கம் வந்தா இந்தியா கிட்ட 13 டெஸ்ட்ராயர்ஸ் இருக்கு. ஆனா பாகிஸ்தான் கிட்ட ஒண்ணுமே இல்லை. சம்மரின்ஸ்னு எடுத்துக்கிட்டா இந்தியா கிட்ட 18 சம்மரின்ஸ் இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட 8 சம்மரின்ஸ் இருக்கு. ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்னு வந்தா இந்தியா கிட்ட 2 இருக்கு. INS விக்ரமாதித்யான்னு சொல்லிட்டு. ஆனா பாகிஸ்தான் கிட்ட எதுவுமே இல்லை. அடுத்ததா மிசைல்ஸ்னு எடுத்துக்கிட்டா இந்தியா கிட்ட அக்னி 5, பிரம்மோஸ்னு சொல்லிட்டு பயங்கரமான மிசைல்ஸ் எல்லாம் இருக்கு. இதே பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டா பாபர் 3, அபாபில்னு சொல்லிடுற மிசைல்ஸ் எல்லாம் இருக்கு. கடைசியா நியூக்ளியர் பக்கம் வந்தா இந்தியா கிட்ட 160 நியூக்ளியர் பாம்ஸ் இருக்கதாவும் பாகிஸ்தான் கிட்ட 125 இருக்கதாவும் அபிஷியலா சொல்லியிருக்காங்க. இந்தியா எப்பயுமே நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி யூஸ் பண்றதுனால அவங்க முதல்ல நியூக்ளியரை போட மாட்டாங்கன்றது கன்ஃபார்ம். ஸோ காய்ஸ், இதான் இந்தியா விசஸ் பாகிஸ்தானுடைய மொத்த மிலிட்ரியோடைய கம்பாரிசன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை எல்லாம் கையை மீறி போய் வார் வந்தா யார் ஜெயிப்பாங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.